தஞ்சை வடபாதிமங்கலத்தில் செயல்பட்டு வரும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை மற்றும் பெண்ணாடம் அருகே உள்ள அம்பிகா சர்க்கரை ஆலைகளின் உரிமையாளர் ராம் வி தியாகராஜன் இவர்தான். ராம் வி தியாகராஜனை மேலாண் இயக்குநராக கொண்ட இந்த இரு சர்க்கரை ஆலைகளிலும் கரும்பிலிருந்து சர்க்கரை மட்டுமில்லாமல் மதுபான தொழிற்சாலைகளுக்கு தேவையான மொலாசஸ் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வரை நிதிநிலை அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் லாபத்தில் இயங்குவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் ராம் வி தியாகராஜன் கரும்பை விளைவித்து கொடுத்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய 450 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை திருப்பி கொடுக்காமல் இன்று வரை கடன்காரராகவே இருப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அதோடு இல்லாமல் கரும்பை அரவைக்கு கொடுத்த விவசாயிகளிடம் ஆவணங்களை பெற்று அவர்களது பெயரில் வங்கியில் சுமார் 200 கோடி ரூபாய் வரை கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் அந்த கடனை ராம் வி தியாகராஜன் திருப்பி தராமல் இழுத்தடிப்பதால் வங்கியிலிருந்து விவசாயிகளின் வீடுகளுக்கு நோட்டீஸ் வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பலர் தங்களது நகைகளை அடகு வைத்து கடனை அடைக்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தனர். திரு ஆரூரான் மற்றும் அம்பிகா சர்க்கரை ஆலைகளின் மேலாண் இயக்குனர் ராம் வி தியாகராஜனின் சென்னை வீட்டிற்கு முன்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திரண்ட விவசாயிகள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆனால் அப்போது கூட விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய 450 கோடி ரூபாய் எப்போது தரப்படும் என்று ராம் வி தியாகராஜன் வாய் திறக்க மறுத்துவிட்டார் என்பதே கசப்பான உண்மை.